நக்கீரன் கோபாலே ஒரு குடிகாரன். நக்கீரன் கோபாலே வந்து ஒரு சரியான ஆள் கிடையாது. பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடாது. அண்ணா ஃபோட்டோவோ அண்ணி ஃபோட்டோவோ ஃப்ரேம் போட்டு ஃபோட்டோ காட்டினாங்க. எங்ககிட்டலாம் உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது. பயத்தில் எப்படி எல்லாம் அவரை தாழ்த்த முடியும், எவ்வளோலாம் இது பண்ண முடியும். தஞ்சாவூர்ல சந்திப்பு நிர்வாகிகள் சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க? அடுத்து வர தேர்தல் 50 நாளில் இருக்குது. மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் கழக தலைவர் தளபதிக்கு இருக்குது. அவர் மக்களை சந்திக்க விரும்புகிறார். பல தடைகள் ஏற்படுது. மக்களின் பேரன்பு அதுவே அவங்கள சந்திக்க முடியாத அளவுக்கு பல சங்கடங்கள் இருக்குது. அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் அவர் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அந்த அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் அதை அடைய வேண்டிய வழி அதற்கான கருவிகளாக இருக்கக்கூடிய இந்த தோழர்கள் நிர்வாகிகள் தான். அவர்கள் ஊக்கம் பெற வேண்டும். அவங்கள்ட்ட நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையை விதைத்துக்கிறதுல தளபதியை போல ஒருவரை பார்க்க முடியாது. வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னா பேசுறாங்க, எதிர்ப்பதற்கு வலுவான ஆள் இல்லாத வரைக்கும் நோஞ்சானும் பயில்வான் தானே. இப்போதானே ஒரு பயில்வானை பார்க்குறாங்க. ஸ்டாலின் சார் வந்து இதுக்கப்புறம் தூங்க மாட்டார் போல இருக்கு தளபதி ஸ்பீச்சை கேட்டு. அந்த அளவுக்கு ஒரு ஏற்கனவே தூங்குறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது கண்டினியூ ஆகும். இப்போ சமீபத்தில் இந்த இவர் நக்கீரன் கோபால் வந்து ரொம்ப தளபதியை தப்பா பேசுறாங்க. அவரெல்லாம் சும்மா பணத்திற்காக வர்றவங்களை போய் பாம்பின் கால் பாம்பரியும். குடிகாரனுக்கு தான் குடிகாரனோட வாடை தெரியும் இல்லையா? அதான் அதனால அவனே ஒரு குடிகாரன். நக்கீரன் கோபாலே ஒரு குடிகாரன். நக்கீரன் கோபாலே வந்து ஒரு சரியான ஆள் கிடையாது. பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடாது. அவன் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் எவ்வளோ பேரை மிரட்டி என்னென்ன பண்ணார். தளபதி கிட்ட அந்த ஆட்டம்லாம் செல்லாது. அதனால குறைச்சி காட்டிக்கிறாரு. அவ்வளோதான். தமிழகத்தில் ஊடகங்கள் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். ஊடகங்கள் பெருமளவு வந்து திமுகவின் கைகூலியாக இருக்குது. காசுக்கு விலை போயிருக்கிறார்கள். அவங்க யாரும் நியாய தர்மத்தை எழுதுறதில்ல, பேசுறதில்லை. அப்படிப்பட்ட சூழலில் யாரோ ஒருவர் தான் சரியாக இருக்கிறாங்க. நக்கீரன்லாம் விலை போன ஒருவர் தானே. நான் ஒரு டிவிக்கு தொண்டர். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். டிஎம்கேல உள்ளவங்க வந்து இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறேன் கேட்டுங்க. ஊழல், பாலியல் வன்கொடுமை, கஞ்சா கடத்தல், தனக்கு மட்டுமே சொத்து சேர்த்துக்கிறது, இந்த வேலையை மட்டும்தான் இந்த 5 வருஷமாக பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நிரந்தர ஓய்வு, அப்பாவுக்கும் மகனுக்குமே நிரந்தர ஓய்வு, 2 பேருமே போயிட்டு வீட்டில் இருக்கலாம். எங்கள் தளபதி தான் இந்த 2026 தளபதி தான். 5000 ரூபான்னு எங்கள் பாட்டி இருக்காங்க வீட்டில். அவங்களுக்கு ஐஓபி அந்த ஓஏபி பணம்பாங்களா அதுவும் ஏறல. இந்த 1000 ரூபா பணமும் மாதம் கார்டுக்கு 1000 ரூபா பணமும் ஏறுது. இந்த 5000 மட்டும் ஏற்றிருக்காங்க. எப்படின்னா நீ வந்து காசு கொடுத்து இந்த ஓட்டை விலைக்கு வாங்கலான்னு பார்க்குற. ஆனால் முடியவே முடியாது. டிவிக்கு தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் முடியவே முடியாது. அதெல்லாம் எங்கே போனால் வாங்கிட்டு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தளபதி மாரி எல்லாத்தையுமே நீ காப்பி அடிக்கிற. நாங்கள் சொன்னா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். காசு நீ எவ்வளோ கொடுக்குற எல்லாத்தையுமே வாங்கிப்போம், நல்லவங்க மாரி வாங்கிப்போம். ஆனால் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணுவோன்னா டிவிகே ஃபஸ்ட்டு ஓட்டுனா இப்போ தான் அப்ளை பண்ணி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஓட்டு டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்கள் ஒரு நிர்வாகி இல்லாமல் தொண்டர் ரசிகர் எல்லாருமே தளபதிக்கு நாங்கள் இருக்கிற வரைக்கும் தளபதியை வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன குலைச்சிக்கிட்டே இருக்க, நான் கதறிக்கிட்டே இருக்க, என்ன வேணா பண்ணு. தளபதி தான் இந்த வருஷம். கரூர் பிரச்சனை, ஐயோ அண்ணன் நீங்கள் இப்போ சொல்லி அது ஒரு பிரச்சனை. இங்கே பார்த்தியா அந்த கூட்டத்தில் பார்த்தியா ஃபோட்டோவை காட்டினாங்க. அண்ணன் ஃபோட்டோவோ அண்ணி ஃபோட்டோவோ ஃப்ரேம் போட்டு ஃபோட்டோ காட்டினாங்க. எங்ககிட்டலாம் உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ கத்திட்டே இருக்க வேண்டியதான். காசு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்க பார்க்க வேண்டியதான். ஆனால் ஓட்டை விலைக்கு வாங்க முடியாது. எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் என்ன பண்ணணுமோ சிறப்பாக பண்ணிவிட்டு உன்னை முடிச்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன். கீழ்த்தனமாக அவங்க வந்துட்டு ப்ரோ மட்டமாக இருக்காங்க ப்ரோ. டிஎம்கே எனக்கு சத்தியமாக அரசியல் பற்றியோ இல்லை ஓட்டு போடுறத பற்றியோ எனக்கு சத்தியமாக தெரியாது ப்ரோ. எனக்கு டிவிக்கே நாங்கள் எங்கள் தளபதினால் மட்டும்தான் அரசியல்னால் என்னன்னு தெரிய வந்துச்சு. சத்தியமாக இவ்வளவு நீ பண்ணுற, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னை ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். நீ இந்த வருஷம் டிவிக்கே தான். தளபதி செல்வாக்கு இப்பதான் அதிகமாயிருக்கே தவிர இப்ப குறையல. தளபதி செல்வாக்கு இதுல தான் அதிகமாயிருக்கு. குடும்பத்தை விட்டுட்டே தளபதி எங்களுக்காக, இந்த ஏழைங்களுக்காகவும் கஷ்டப்படுற மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் எங்களுக்காகவும் தான் தளபதி வந்திருக்காரு. குடும்பத்தையே விட்டுட்டு வந்திருக்காருங்க. அவருக்கு யார் காப்பாற்றணும்? நம்ம தான் காப்பாற்றணும். தளபதி குடும்பத்தையே வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கு வந்திருக்காரு. தளபதிக்கு நம்ம மட்டும்தான் இப்போதைக்கு அவருக்கு குடும்பம் எல்லாமே ஃபேமிலி எல்லாமே நம்ம தான். தளபதிக்கு நம்ம மட்டும்தான் ஆதரவு கொடுக்கணும். ஐயோ தளபதியோட தீவிர ரசிகர். எப்படி சொல்ற, தளபதி பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவங்க இன்னொரு வாய்ப்பு சத்தியமாக கிடச்சிச்சுன்னா அண்ணன் காலில் வந்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் நான் வாங்கணும். அவ்வளோதான். அது வந்துட்டு எல்லாருக்குமே உள்ள எமோஷனல் தானே ப்ரோ. ஏன் ப்ரோ திமுக ஒரு கூட்டையில எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. அது என்ன டான்ஸு?
கரகாட்டம் அப்படிலாம் நீ ஆடும் போது என்னென்னமோ நீ பண்ணும்போது நாங்கள் இது பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லை ப்ரோ. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்க, அதை நீ ட்ரோல் பண்ணுறல பண்ணிக்க. உன்னை பற்றி எவ்வளோ ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் பண்ணுவோம். உனக்கு எவ்வளோ மீடியா சப்போர்ட் இருக்கோ அதை விட தாண்டி எங்களுக்கும் மீடியா சப்போர்ட் இருக்குது. உன்னை முடிச்சு விட்டாச்சு 2026 டிவிக்கே தான். திமுக கோட்டை தஞ்சாவூர்னு பேசுறாங்க, அது எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் உடைச்சாச்சு. இனிமே அது டிவிக்கே கோட்டை. இப்போ வந்து பார்த்துட்டு ஆமாம். தஞ்சை வந்து திமுக கோட்டைன்றது அவங்க உருவாக்கிக்கிட்ட ஒரு பிம்பம். அவங்களா சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு தளபதி இன்னைக்கு சொன்ன வார்த்தை தான், யாரும் வரக்கூடாது, நீ இல்லை நான், நீ இல்லை நான், இடையில யாரும் வந்துடவே கூடாதுன்னு கேம் ப்ளே பண்ணாங்க. அது அவங்களா உருவாக்குனது தான். இது திமுகவோட கோட்டையெல்லாம் எதுவும் கிடையாது. மக்களோட கோட்டைன்னு மக்கள் தானே மன்னர்களே உனக்கு காட்ட போறேனான்னு எங்கள் தளபதி சொன்னார். எல்லாரும் எல்லா ஊர்லேயும் நம்ம தளபதி எல்லா மக்களையும் மன்னர்களாக உண்மையான சுயேட்சையான எல்லாரையும் சந்தோஷமாக வாழ வைப்பாங்க, அவங்கவுங்க உரிமைகளோடு வாழ வைப்பாங்க. அதனால் கோட்டை அப்படின்றதுலாம் அவங்க அப்படிதான்னு சும்மா அப்படி இது பண்ணி அவங்க யாரும் உள்ளே என்ட்ரு ஆகிடக்கூடாது, அரசியல்ன்றது ஒரு பயம். ஏன்னா இப்போ சாதாரண மக்களுக்கு கூட ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லா விஷயங்களும். உண்மையாக சொன்னால் அரசியலே எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் பேசுகிறதுக்கான காரணமே இங்கே தளபதி வந்ததுக்கு அப்புறம் தான் நல்ல புரிதலோடு இருக்காங்க அரசியலை பற்றி. அந்த டாபிக் எல்லாமே எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. லேடிஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது இல்லாமல் எங்களுக்கு குட்டீஸ் சப்போர்ட் ரொம்ப இருக்குது. அதனால் 2026 கண்டிப்பாக நாங்கள் மாற்றோம்ல, கண்டிப்பாக நாங்கள் தான், டிவிக்கே தான். பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்னு அர்த்தம். பிரச்சனை வரதான் செய்யும், எல்லாரோட லைஃப்லேயும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை வரதான் செய்யும். ஆனால் பிரச்சனைக்கு அப்புறம் எவ்வளோ பெரிய வெற்றி வரும்னு பார்ப்பீங்க. முடியலன்னா பர்சனல் எடுத்துட்டாங்களோ? எதை எடுத்தாலும் ஏற்கனவே ஒரு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, அடுத்து அவங்க கை வைக்க போகிறது அவரோட பர்சனலில் தான் வைப்பாங்கன்னு வச்சாங்க. இது வந்து அவரோட பர்சனல், இதை பற்றி நாங்களே பேச நாங்கள் விரும்பலை. அது அவரோட இஷ்யூ. எல்லாரோட லைஃப்லையுமே அவங்கவுங்களுக்கு உள்ள பர்சனல்னு ஒன்று இருக்கும். இதை வந்து பேசவே கூடாது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், இதில் எந்த ஒரு விமர்சனமும் பண்ணக்கூடாதுன்னா அது அவங்க சரி பண்ணிப்பாங்க. இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரொம்ப பயந்துருக்காங்க. அவங்க பயந்து போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பயத்தில் எப்படியெல்லாம் அவரை தாழ்த்த முடியும், எவ்வளோலாம் இது பண்ண முடியும்னு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். இன்னொரு விஷயம், பிரச்சனை பர்சனல்னா யார் வந்து பைபிளில் ஒரு வேர்டு இருக்குது, ஒருத்தவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து எல்லாரும் ஒரு தவறாக பேசல, இதில் யார் நீங்கள் தூய்மையானவங்களோ அவங்க வந்து முதல் கல்லை எடுத்து அவங்க அந்த பொண்ணு மேலே வீசுங்க அப்படின்னாங்க. அது மாதிரி பர்சனலில் இவர் கதையெல்லாம் நம்ம அவங்கள மாதிரியே நம்ம பேச வேண்டாம். பட் ஆனால் எல்லா மக்களுக்கும் தெரியும், கண்டிப்பாக குறையாது. ஏன்னா இது வந்து புரியாத விஷயம் ஒன்றும் இல்லை. உலகத்தில் எப்படி இருக்காங்க, என்ன இதுக்காக தான் வேணும்னு தான் இந்த பழியை சுமத்தப்படுறதுன்றது தெரியும். இதனால எல்லாம் எந்த ஒரு பண்ண விஷயம் அதுதான். ஏன்னா மகளிர் ஓட்டு அதிகமாக இவருக்கு இருக்குது, மகளிரோட செல்வாக்கு இருக்குது, அதை எப்படி உடைக்கலாம்னு நினச்சி இதில் கை வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சப்போர்ட் அதிகமாக தான் இருக்கு. நக்கீரன் கோபால் வந்து தளபதி குடிச்சிட்டு வந்தாரு, நல்ல கணக்கு பேசுறாரு சார். அதையெல்லாம் அவங்க பேசுறதுக்கான தகுதியான ஆளே கிடையாது. அதுதான் நக்கீரன் கோபால் அமௌண்ட்டுக்கு விலை போயிட்டு எப்படி வேணாலும் யாரை வேணா ஃபேமிலியிலேயே இது பண்ணி திருப்புறாங்கன்னா எதிர்த்து அவங்கெல்லாம் எந்த விதத்தில் நான் சொல்ல முடியாது. மக்களுக்கு தெரியும். இந்த வார்த்தைகள்லாம் அவரை பேசுறதுக்கான அவங்களுக்கு அருகதை கிடையாது. இன்னொரு முறை நாங்கள் பெண்கள் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டுருவோம், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது தவறான விஷயம். அவங்க பேசுனதே ரொம்ப நல்ல நாகரீகம் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க.